அவர் அந்த விஷயத்த நல்லது பண்ணாருங்கிற மாதிரி காமிச்சாலும் கூட அது உண்மையும் கூட. ஆனால் இது தனிப்பட்ட இருவருக்கு நடந்த விரோதம். அது பாண்டியராஜா கேரக்டர் எதனால பிரச்சனை ஆகுது? கந்தசாமியோட அவருடைய ஃபேமிலில எப்படி இவரு பாண்டியராஜா வர்றாரு? எந்த கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக இந்த பிரச்சனை உருவாகுது? முதல் கொலையை யாரு பண்றா? இது எல்லாத்தையும் நாம பார்க்கணுமா, பார்க்க கூடாதா? இது வரலாறு உண்மையான வரலாறு இருக்குல்ல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த படத்தை அனுமதிக்கிறாங்க? யாருகிட்ட அனுமதி வாங்கினார்? அத பசுபதி பாண்டியன் தரப்புல அவங்க பொண்ணு இருக்காங்க பிரியா, அவங்க கட்சி வச்சு நடத்துறாங்க. அவங்ககிட்ட ஏதாவது பர்மிஷன் வாங்குனாங்களா? இல்ல நன்றி தெரிவிச்சாங்களா? அண்ணன் வெங்கடேஷ் பண்ணையார் அண்ணன் தரப்புல அனைத்து அவங்க உறவுகளும் இருக்கிறாங்க. அவங்க சைடுல அவங்க மனைவியிடமோ, அவங்களோட உறவினரிடமோ யாராவது சுபாஷ் பண்ணையார் அண்ணன் அவர்களிடமோ யாராவது பர்மிஷன் வாங்குனாங்களா? இல்ல நன்றி தெரிவிச்சாங்களா? அப்படின்னு ஒற்றுமைக்காக எடுக்கிற இந்த படம்